ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போன்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கிளைமேட் ஏர்லி மார்னிங் வித் ஈவினிங் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அந்த கோல்டு எஃபெக்ட் பண்ணுறதுனால என்னன்னு சொன்னால் அதில் ஃபங்கஸ் கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம பெயிண்ட் பண்ணி இது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் அதனுடைய ட்ரான்ஸ்மிஷனோஸ் வர பகுதி. இது வந்து கீழ்த்தாடை. இது வந்து பல்லு. ஆணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் டோட்டல் 2 4 பல்லு தான் இருக்குது. சராசரி ஒரு ஆணைக்கு வந்து லைஃப்ல வந்து 5 முறை பல்லு விழுந்து வளரும். 5 times. 5 டைம்ஸ். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைம் வளராது. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுனா அதுக்கு சமைச்சு சாப்பிட முடியாது. அப்படி ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து அதனுடைய லைஃப் வந்து கம்மியாகும், குறைஞ்சிடும். டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது போல மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஐ ஹோல்டர். இயர் ஹோல் வந்து பக்கத்தில் இருக்குது. இந்த பாருங்க, அது எல்லாமே மசில்ஸ் தான், அதெல்லாம் போயிடும். வர்டிப்ரா வந்து நெக்கில் இருந்து அப்படியே வால் எண்ட் வர வரும். இது ஷோல்டர், ரிப்ஸ் அண்ட் பெல்விஸ். ஸோ சராசரி ஒரு ஆணையோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 to 300 கிலோஸ் மஸ்ட் எவ்ரி டேஸ் வந்து சாப்பிடும். குடிக்கிற தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர். 40. ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிபென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் வந்து சாப்பாட்டுக்கே தன்னுடைய நேரத்தை செலவிடும். கிட்டத்தட்ட 80 வயசு வரை லாங் லைஃப் இருக்கு. இப்போ வந்து வளர்க்குற நம்ம ட்ரெயின் பண்ற எலிஃபென்ட்ஸுக்கு வந்து 100 இயர்ஸ் வரை வரும். 100 years. ஆமா. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா so that ட்ரீட்மெண்ட் டு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் எவரிபடி டு தட் தென் ஆஃப்டர் டு எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அதை வந்து கொஞ்சம் கூட மெச்சூர் பண்ணி அதை கொஞ்ச நாள் கூட ரிகவரி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ பட் ஆனால் இதுங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து வர டெத்து தான். ஹண்டிங் வந்து குறைவு. இப்போ வந்து நம்ம ஏஷியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் எலிஃபென்ட் ஸ்கெலிட்டன் மியூசியம். ஃபர்ஸ்ட் வந்து திருச்சூர்ல இருக்கு. ஆமாம் திருச்சூர்ல இருக்கு. இது செகண்ட் மியூசியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கேரளத்தில் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. யானையோட இனப்பெருக்கம் கூடுதல் உள்ள இடம். 2086 எலிஃபென்ட்ஸ். ஆமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து ஆசாம்ல தான் இருந்தது. இப்போ ஆசாமோட ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கேரளா செகண்ட். கேரளா தான் ஃபர்ஸ்ட், ஆசாம் செகண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யானைகள் வந்து இதனுடைய கர்ப்பகாலம், அதாவது அது பிரெக்னன்சி டைம் வந்து 22 months. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ஆணை குட்டி போடும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை. 5 ವರ್ಷಕ್ಕೆ 2. 24 months or 27? 24 months. 5 years one. 5 years one. Conceive, then after delivery to 1 cubs. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா height quantities that 40 meter far away. 40 மீட்டர் தான் பார்க்க முடியும். ஆஃப்டர் தட் 1 kilometer சரௌண்டிங். சென்சிட்டிவ் பவர் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த ஸ்மெல் பண்ணி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆணைக்கு ஜாஸ்தி. 1 kilometer. ஆமாம். அதுதான் இதில் வந்து ஒரு மெயின் பார்ட். ஆனால் யானைகளுக்கு வந்து டெரிட்டரி கிடையாது. ஸோ தட் இஸ் மைக்ரேட். எவ்ரிவேர் இஸ் கோயிங். டோட்டல் பெரியார் டைகர் ரிசர்வ் சென்ச்சுரிக்குள்ள தான் கவி இருக்கு. ஸோ 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவு. 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபார் பெரியார் டைகர் சென்ச்சுரி ஆஃப் மெடிலின் கவி.